காதல் ரீசெட் ரிப்பீட் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய படங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போவோம். அந்த அளவுக்கு தான் படம் இருக்குது. நமக்கு ஏஎல் விஜய் கிட்ட வந்து இப்போ விஜய் அவர்கிட்ட வந்து இப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு லவ் ஃபிலிம் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி தாண்டவத்திலே ஒரு மாதிரி ட்ரை பண்ணார். அதை அனுஷ்காலாம் வேற லெவலில் அந்த ஒரு பாதி கனவு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணார். பட் ஆனால் இதில் ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு காதல் ரீசெட் ரிப்பீட் ஒரு நல்ல கமர்ஷியல் லவ் படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் நல்லாவும் இருக்கு. எப்படி சொல்லணும்னா மியூசிக் கான்செப்டில் வச்சு கிரியேட் ஆன மூவி நல்லா இருக்கு. ஏஎல் ஏஎல் விஜய் வந்துட்டு ரொம்ப அவர் மோஸ்ட்லி எல்லாமே ஃபாரின் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஃபாரின் ஹீரோயின், ஃபாரின் கண்ட்ரி அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே டேக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே எடுத்துக்க போல நல்லா எடுத்திருக்காரு. ஒரு லவ் ஃபிலிம் பார்க்கலாம், உட்காந்து ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹாரிஸ் மாமா இதில் வந்து விளையாண்டுருக்காரு. அவரோட மியூசிக்லாம் கேட்டு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் நம்ம மறுபடியும் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு புது ஹீரோ வந்து நடிச்சிருக்காரு. அவர் அந்த ஹீரோ வந்து நம்ம காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி இருக்காரு. அதே மாதிரி கேரக்டர் தான் இருக்கும். அவருக்கு ஃபுல்லாகவே ரியாக்ஷன்லாம் வராது. எப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து அம்னீசியா மாதிரி வந்துடும் ஒரு ஆக்சிடெண்ட்ல. ஸோ எதுவுமே புரிய வைக்க முடியாது. பட் அவளால் அந்த மியூசிக்கை வந்து அவளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம இவர் எடுத்தார் இல்லையா, இப்போ பிரபுதேவா வச்சு ஏபிசிடி, அந்த பொண்ணுக்கு காது கேட்காது ஒரு ஆக்சிடெண்ட்ல. பட் அந்த மூமெண்ட்டை வச்சு அந்த டான்ஸ் கற்றுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து மியூசிக்கை வச்சு ஒரு கருத்தூசி போட்டிருக்காரு. ஆனால் நடிச்சிட்டு இருப்பார் உள்ள. இன்னொரு ஹீரோ நம்ம சாத்தானா அந்த அந்த படத்தில் வந்தவர். சாத்தா அந்த படத்தில் வந்தவர் வந்து நம்ம தமிழ் ஆளுங்க தான் வந்து அவர் வேஸ்ட் பண்ணுறாங்க. மலையாளத்துக்காரங்கெல்லாம் சூப்பராக பண்ணிடுறாங்க. அதை ஒரு மாதிரி அது அந்த கேரக்டர் யார் வேணா பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது அந்த கேரக்டர் ஃபுல்லாக. நல்லா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுமே ஒழிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். எந்தெந்த கேரக்டர் எப்படி எப்படி அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து அசீவ் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போயிடும். செகண்ட் ஹாஃப் தான் படமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே லேக் அடிக்கும். அதனால் வந்துட்டு இது என்ன படம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் வந்து இந்த படத்தோட மெயின் பாயிண்ட். அவங்க இல்லைன்னா இந்த படம் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்து நம்ம கஜினி மாதிரி மறந்து போயிடும். ஒரு நாளில் நடந்தது கஜினி கூட ஒரு 15 நிமிஷத்தில் மறந்து போயிடும். இவங்க ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் அதே கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எப்படி சமாளித்து அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த அம்னீசியாலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ட்ரூவானதா எப்படி இருக்கும், ஒரு சின்ன வயசுலேருந்து பிடிச்ச பொண்ணு, அவன் வந்து அவள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அது ஃபுல் லைன், இந்த படத்தோட லைனே இதுதான். தீபாவளி படத்தை பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து பாவனாக்கு மறந்து போயிடும். அதுக்கப்புறமே ஞாபகப்படுத்தாங்க. ஊர் மக்களே சேர்ந்து ஞாபகப்படுத்துவாங்க அவங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. பட் இதுலேயும் அதே மாதிரி தான். அவன் வந்து சின்ன வயசுலேருந்து 10 வயசுலேருந்து அந்த பொண்ணை வந்து ஹீரோயின் வந்து நல்லாவே தெரியும். ஹாரிஸ் மாமா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து கம்பேக் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை வாங்கணும். 10 வயசுலேருந்து தெரியும். ஆனால் சொல்லியிருக்க மாட்டான். அந்த பொண்ணுகிட்ட போய் பேசியிருக்க மாட்டான். ஆனால் தூரத்தில் நின்று நம்ம காதல் கொண்டேன் மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த பொண்ணுக்கோசரம் அவர் என்ன பண்ணுறாரு அதான் கதை. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா, இனிமேல் ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்காக உண்மையாக இருங்க, அவங்களுக்காக எது வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அவங்களுக்கு நல்லது மட்டும் நினைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போதே அந்த மியூசிக்கோட சோல் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, இளையராஜாவோட மியூசிக்கு அப்படிங்கும்போது இப்போ ஹாரிஸ் மாமா அது அந்த வேர்ட்ஸும் கரெக்டாக இருக்கும், அந்த மியூசிக்கோட ஃபீலும் அப்படியே அதோட ட்ராவல் ஆகும். பிஜிஎம் நல்லா தான் போட்டிருக்காரு. அது வந்து இந்த படம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவே போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். பட் செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. ஒரு கிளைமேக்ஸ்லாம் வந்து பீக்கில் கொண்டு போகும்போது மறுபடியும் அது ரீசெட் ஆகும். இப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே மறந்து போயிடும். அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ரிவீல் பண்ணால் நல்லா இருக்காது. அப்புறம் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலான்னா லவர்ஸாக உட்காந்து பார்க்கலாம். இது ஃபேமிலி ஓரியன்ட் மூவி கிடையாது. பட் ஒரு ஹோப்பு, அவர் அம்மா சொன்ன வார்த்தைக்காக அந்த பொண்ணு பின்னாடியே போய் சின்ன வயசுலேருந்து ஒரு டில் ஏஜ் வரைக்கும் இந்த பொண்ணு கூட ட்ராவல் பண்ணி அந்த பொண்ணோட ஆசை வந்து அப்ராட் போயிட்டு ஒரு பேண்ட் ஒன்று க்ரியேட் ஆகணும் பெருசாக இந்தியாவில்.
அதுக்காக ஸ்காட்லாந்து போவாங்க. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு வேற லெவலில் இருக்குது. நம்ம எம்எஸ் பாஸ்கர்லாம் டாக்டராக வருவார். அவர் வர சீன்ஸ்லாம் ஒரு ஒரு காமெடியாக நல்லா இருக்கு. ஓவராலாக எல்லாரும் உட்காந்து ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.